நம்ம விஜய் இப்போ பயங்கரமான டென்ஷன்லயும், கோவத்துலயும் இருந்துட்டு இருக்காரு. எதனால அப்டின்னா, இப்போ அடுத்தடுத்து இந்த சுடர், அடுத்ததா இந்த ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமா சேர்ந்து பண்ண வேலையால தான். அதாவது ஏற்கனவே நம்ம விஜய் இருந்துட்டு, இந்த ராஜேஸ்வரி இவங்க எல்லாரையுமே வீட்ட விட்டு தொரத்தணும் அப்டின்ற மாரி வந்து சொல்லி, டக்குன்னு நம்ம மல்லி இருந்துட்டு ஏதோ ஒரு காரணத்த சொல்லி இங்கருந்து வெளிய அனுப்பணும் அப்டின்ற மாரி நெனச்சாங்க. இப்போ நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே நெனச்ச மாதிரி, இந்த ராஜேஸ்வரி, அடுத்ததா ரஞ்சிதா, இந்த சுடர் இவங்க எல்லாரையுமே இங்கருந்து தொரத்துனாங்க. எல்லாமே ஓகே. எல்லாமே கரெக்ட்டான ஒரு விஷயம். ஆனா கடைசியில இந்த ராஜேஸ்வரி இப்படி மாஸ் என்ட்ரி குடுப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ ஜோசியர் வந்து இந்த மாரி தாலி வந்து டைப் மாத்த சொன்னாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த வச்சு தான் இவங்கள வெளிய அனுப்புனாங்க. அதுவும் இல்லாம நல்ல நேரம் போயிடுது அப்படின்ற மாரி வந்து சொல்லி வேக அனுப்புனது இந்த ராஜேஸ்வரிக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா, மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க தான் வடிகட்டுன முட்டாளாச்சே. அதனால தான் வந்து அவங்க வீட்ட விட்டு வெளிய கிளம்பிட்டாங்க. அடுத்ததா நம்ம மல்லி இருந்துட்டு நேரா போயிட்டு அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ஆட்கள கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து இதுதான் வீடு, இதுதான் விஜய் சாரோட வீடு அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. நம்ம விஜயும் மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. என்ன சார் வீட்லலாம் பார்த்துட்டீங்கல்ல, இப்ப லோன் அப்ரூவ் ஆயிடும் தானே? என்னைக்கு லோன் அப்ரூவ் ஆயி எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாரி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் இப்போ கை தட்டிக்கிட்டே ஒரு ஆள் என்ட்ரி குடுக்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது இந்த ராஜேஸ்வரி தான். நம்ம விஜய வந்து ஏற்கனவே பல சொத்துகளுக்கு அதிபதியா இருந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் சொத்து எல்லாத்தையுமே புடுங்கிட்டு நற்கதறியா நிற்க வச்சது வந்து இந்த ராஜேஸ்வரி தான். அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் ஸ்கிராச்ல இருந்து வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவர் பாட்டுக்கு ஒரு சின்ன பிசினஸ தொடங்கி சின்னசா ஒரு இதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக லோன் எடுக்கிறாங்க. என்ன ஒண்ணு லோன் இந்த வீட்டு மேல எடுக்கிறது தான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனையே. அப்படி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த ராஜேஸ்வரியால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா நம்ம விஜய்க்கு லோன் கிடைக்கணும். அதுக்கு இந்த வீடு ரொம்ப முக்கியம். இந்த வீட்ட வச்சுதான் வந்து இப்ப லோனே வந்து வாங்க போறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ராஜேஸ்வரி இப்படி என்ட்ரி குடுப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன விஜய் என்ன நீங்க வந்து என்ன பண்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த வீட்ட வச்சு லோன் எப்படி நீ வாங்குற? சார் எப்படி சார் இந்த வீட்ட வச்சு நீங்க லோன் குடுக்குறீங்க? இந்த வீடு எல்லாமே என்னோட பேர்ல இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு அவ பாட்டுக்கு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து காட்ட ஆரம்பிச்சுறா. அது எல்லாத்தையுமே பார்த்த உடனே அந்த பேங்க் ஆபீசர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு டைம்ல இப்போ அவங்க என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. விஜய் இது எல்லாமே அதாவது எந்த ஒரு சிக்கலும் இல்ல அப்படிங்கிற மாரி நினைச்சேன். இப்படி ஒரு சிக்கல் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்க இத பத்தி எதிர்பார்க்காதீங்க இனிமே அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இந்த பிரச்சனை என்ன அப்படின்றத சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு போறாங்க. இப்போ நம்ம விஜய் பயங்கரமான கோவத்துல ராஜேஸ்வரிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.